சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் நம்ம chess.com கிளாசிக் டூர் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பியன் செஸ் டூர்னு சொல்லிட்டு chess.com கிளாசிக்னு சொல்லி ஒன்று நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதோட கிராண்ட் ஃபைனலில் எம்பிஎலுக்கும் கார்ல்சனுக்கும் நடந்த ஒரு ஆட்டத்தை வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அவங்க நடந்த கிராண்ட் ஃபைனலில் ஃபஸ்ட் கேம் வந்து. ஸோ இந்த கேமுக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கேமை பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கேமில் கால்ஸ் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எம்பிஎல் வந்து C5 வந்து விளையாடுறோம். ஸோ E4 C5 அண்ட் வேரியேஷன் வைஸ் நம்ம இங்கே நார்மலான ஒரு சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ நைட் C3 கிட்டத்தட்ட இது வந்து ஒரு க்ளோஸ்டு வேரியேஷன் மாதிரின்னு சொல்லலாம். பட் ஆனால் நைட் F6க்கு அப்புறம் H3 விளையாடுறாரு. சம்டைம்ஸ் இந்த H3 எதுக்கு விளையாடுறாங்க அப்படின்னா, இன்ஃபேக்ட் இதே மாதிரியான ஒரு பொசிஷனில் பிகினர்ஸ்க்கு கிளாஸ் எடுக்கும்போது நம்ம சொல்லுவோம் H3 வந்து ஒரு யூஸ்லெஸ் மூவ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஓகே, அந்த பின்னை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஐடியா என்ன அப்படின்னா H3 G4னு சொல்லி ஏர்லியராகவே வந்து பார்த்திங்கனாக்கா எக்ஸ்பேண்ட் ஆகி கிங் சைடில் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது ஒயிட்டு. ஸோ அதுக்காக தான் மெயினாக இந்த மாதிரி H3 வந்து விளையாடுவாங்க. அண்ட் ஆஃப்டர் நைட் C6 வந்து பார்த்திங்கன்னா பான் டு D4. ஸோ பான் டு D4 சென்டரை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அப்புறம் நைட் எக்ஸ் D4, அதுக்கப்புறம் பான் டு E5. ஜென்ரலாக இந்த நைட் வந்து B3க்கு வர்றதை நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. பட் இந்த பொசிஷனில் வந்து கேப்சர் பண்ணுறது ரொம்ப மெயின் மூவாக இருக்குது, அல்லது ட்ராப் பண்ணுறது ரொம்ப மெயின் மூவ். ஸோ நைட் F3 வந்துடுறாரு கால்சன். ஸோ வந்ததுக்கப்புறம் பான் டு H6. ஸோ இவர் எப்படி பின்னை வந்து ஸ்டாப் பண்ணால் அந்த மாதிரி இவரும் ஒரு பின்னை ஸ்டாப் பண்ணுறாரு. அண்ட் தென் பிஷப் டு C4. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து இந்த மூவ் இப்போதைக்கு தேவைப்படாது. ஆனால் பிஷப் E7 எப்படியும் பான்சனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த பின்னை பற்றி ஒரி பண்ண தேவையில்லை. அப்போது பிஷப் E6 போட்டு இந்த ஸ்கொயரை வந்து நம்ம கொஞ்சம் ஃபர்தராக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் பிஷப் E6 வரும்போது நைட் G5 கூட வரலாம். மேபி அதுக்காக கூட எம்பிஎல் வந்து ப்ரொஃப்ளாக்டிக் H6 விளையாடுறாரு. பட் ஆனால் பிஷப் C4 வந்துடுது. பட் பிஷப் C4 வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிஷப் E6 விளையாடி பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறாரு. வேணா ஏன் இடத்துல வந்து வெட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிஷப்பை B3ல ட்ரா பண்ணுறாரு. ஏன்னா ரொம்ப சிம்பிள் ரீசன் தான். கேப்சர் பண்ணாக்கா உங்களுக்கு சென்டரில் வந்து D5 வீக்னஸ் போயிடும். ப்ளஸ் செமி ஓப்பன் ஃபைல் வந்து கிடச்சிரும். அவங்களுக்கு மிடில் கேமில் ஈஸியாக ஒர்க் பண்ண சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் பிஷப் B3, பிஷப் E7 ரெண்டு பேரும் கேசல் பண்ணிடுறாங்க. கேசல் பண்ணதுக்கப்புறம் ரூக் E1. ஸோ இங்கே நம்ம வந்து நைட்டு D5ல வச்சா நல்லாயிருக்கும். ஆனால் இ பான் வந்து ட்ராப் ஆகிடக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ரூக் E1 அண்ட் தென் ரூக் C8. ஸோ இந்த பொசிஷனில் சில பேருக்கு இந்த பிஷப்பை சேஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணும். அப்படி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நைட் டு H2. இது கொஞ்சம் ஒரு பொசிஷனலான ஒரு கேம் ஆர் பொசிஷனலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இந்த நைட் இங்கே போகுது, நம்ம எங்கேயோ போயிட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணும். பட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாருங்கள். நைட் எக்ஸ் B3, எயிட் எக்ஸ் B3 அண்ட் தென் நீங்கள் எப்படியும் ஜென்ரலாக இதை ஆடுறது வழக்கம். ஸோ எப்படியும் ப்ரெஷர் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிஷப் B3 வந்து அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மாதிரி கன்சிடர் பண்ணலாம். அண்ட் தென் நைட் G4. பாயிண்ட் என்ன அப்படின்னு நீங்கள் கேப்சர் பண்ணதுக்கப்புறம் H G4 அண்ட் இங்கே D6 வந்து நம்ம பர்மனெண்ட்டாக ஒரு பேக்வர்ட் பண்ணால் மாற்றுறோம். ப்ளஸ் நைட் டு D5 இஸ் பாசிபிள். சப்போஸ் அவங்க ரூக் C8 விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் பிஷப் E3 டெவலப் பண்ணலாம். அல்லது நீங்கள் நைட் டு D5 வந்து இமீடியட்டாக ஆட முடியாது. ஏன்னா பிஷப் இன்ட்டு D5 அண்ட் தென் பானால் க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ C2 ஹேங்கிங். ஸோ குயினால் வெட்ட முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணி இந்த ஸ்கொயரை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அதே போல் இங்கேயும் நமக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்கொயர் இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு பானையும் நம்ம F3 போட்டு டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் நமக்கு தேவைப்படும் போது G3 கிங் G2ன்னு சொல்லி அட்டாக்கும் ரூக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஒரு பொசிஷனல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால இந்த இடத்துல இந்த நைட் A5 வந்தாக்கா இதெல்லாம் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ரூக் C8 அண்ட் தென் நைட் டு D5 தென் பிஷப் கேப்சர்ஸ் த நைட். ஸோ E takes D5. ஸோ E takes D5 விளையாடுனதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிஷப் வந்து கொஞ்சம் பேட் பிஷப்பாக தெரியும். ஸோ உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நைட் A5 போட்டு இந்த பிஷப் வந்து சேஸ் பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் பிஷப்பை வந்து வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பிஷப் A4 வந்து மூவ் பண்ணிடுறாரு. ஸோ பிஷப் மூவ் ஆனதுக்கப்புறம் நைட் டு D7 போகிறாரு. அண்ட் இந்த பொசிஷனில் வந்து நைட் டு C4 வந்து விளையாடணும் அப்படின்னா தென் C3 இருக்குது. ஸோ C3க்கு அப்புறம் குயின் A5 அண்ட் தென் இந்த பான் ஃபால் ஆகிறது வந்து நம்மளால் தடுக்க முடியாது. அதனால தான் இந்த பொசிஷனில் வந்து பான் C3 ஏன் வந்து இந்த டவுட் வரும். ஏன் டவுட் வரும் அப்படின்னா நைட் D7 ஆடும்போது கால்ஸ் வந்து C3 ஆடுவார். ஸோ அதுதான் வித்தியாசம். ஸோ இங்கே வந்து பான் டு F5, பான் டு F5 அண்ட் தென் பிஷப் C2. ஸோ பிஷப் C2க்கு அப்புறம் குயின் B6 வராரு. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவான ஒரு பிளேஸ் சீக் பண்ணுறாரு. ப்ளஸ் இந்த டாஸ் ஸ்கொயர் பிஷப்பை டெவலப் பண்ண விடாமல் தடுக்கிறாரு. அண்ட் நைட்டு D7 கொண்டு போகல ரெண்டு ஆப்ஷன். ஒன்று நைட் C5க்கும் வரலாம். ப்ளஸ் F5 ஆல்ரெடி அட்வான்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ ரூக் டு B1. ஏன்னா பிஷப்பை டெவலப் பண்ணாமல் கேமை கன்டினியூ பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். மேபி பிஷப் E3 ப்ரிப்பேரிங். இல்லை ரூக் B1, F7. ரூக்கை டபுள் பண்ண பார்க்குறாரு. மேபி பொசிஷன் வந்து ஓப்பன் பண்ண முடிஞ்சால் நல்லாயிருக்கும். அவர் ரூக்கை வந்து டபுள் பண்ண ட்ரை பண்ணுறாரு F5ல. பான் டு A4.
ஸோ பான் டு A4 ஈவன் B4 கூட பாசிபிள். குயின் சைடில் ஸ்பேஸ் கெயின் பண்ணுறதுக்கு குயின் C7 அண்ட் தென் பான் டு G4. ஸோ ஃபென்டாஸ்டிக்கான மூவ் இந்த பொசிஷனில் பான் டு G4. ஏன்னா இப்போது எல்லாமே பண்ணிட கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பீஸ் 2 பீஸ் டெவலப் பண்ணாமல் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த பொசிஷனை வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு ஃபேவரபுளாக காமிக்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கிங் சைடில் ஈஸியான ஒரு அட்டாக் வந்து கிரியேட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் அண்ட் பொசிஷனில். ஸோ நைட் இஸ் கம்ப்ளீட்லி மிஸ்பிளேஸ்ட் அண்ட் இந்த கிட்டத்தட்ட இந்த 2-3 பீஸ் வந்து பார்த்திங்கன்னா கேமில் சரியாக கான்ட்ரிபியூட் பண்ணாத மாதிரி இருக்கும். அதனால் G4 டெஃபினட்டாக வந்து பாசிபிள் தான். ஸோ G4 அடுத்து F into G4 H into G4 அதுக்கப்புறம் ரூக்கை வந்து டபுள் பண்ணுறாரு. ஏன்னா இந்த பொசிஷனில் நிறைய பேர் வந்து இது பார்க்கறதுக்கு பிளண்டர் மாதிரியே கூட தெரியும் G4. ஏன்னா கேப்சர் பண்ணதுக்கப்புறம் ரூக்கை டபுள் பண்ணால் நைட்டை எப்படி காப்பாற்ற போகிறீங்க, நைட்டு மூவ் ஆச்சுன்னா எப்படி நீங்கள் F2வை காப்பாற்ற போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே ரூக் F8 வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார் இன்னும் மேலே போகிறத பார்க்க முடியும். ஏன்னா ரூக் F8 வந்து பார்த்திங்கன்னா பிளண்டர் அண்ட் கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணிட்டாரு. 6 மூவ் கிட்ட 7 மூவ் கிட்ட கேல்குலேட் பண்ணி தான் இந்த மூவ் வந்து விளையாடிருக்காரு. ஒரு காம்பினேஷன் வந்து திங்க் பண்ணி வச்சுருந்துருக்காரு. கால்ஸ் இந்த ஒரு ஷார்ட் டைம் ஃபார்மேட்டில் கூட பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷன் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த பொசிஷனில் சரியான மூவ் வந்து நைட் டு F8 கார்டிங் த லைட் ஸ்கொயர்ஸ். ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எம்விலோட கேம்பில் லைட் ஸ்கொயர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். ஆல் த லைட் ஸ்கொயர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வீக்காக இருக்குது. ஸோ லைட் ஸ்கொயரில் நம்ம வந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து பிரேக் ஆகிடுவார் அப்படிங்கிறது தான் ஐடியா. ரூக் C8க்கு பதில் அவர் நைட் F8 போட்டிருந்தார் அப்படின்னா சில லைட் ஸ்கொயரை பாதுகாப்பு கொடுத்துருக்க முடியும். அண்ட் பிஷப் F5 அண்ட் தென் இந்த பொசிஷன்லேயே கூட ரூக்கை சாக் பண்ணி ஆடுன்னு சொல்லுது கம்ப்யூட்டர். ரூக்கை நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா தென் கிங் H1 அப்புறம் நம்ம திரும்பவும் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த நைட்டை மூவ் பண்ணிட்டோ இல்லை பண்ணலாமலோ அல்லது இந்த பிஷப்பை மூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து G5ல ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது அட்டாக் பண்ணுறதுக்கு. பட் கேமில் வந்து ரூக் FC8 ஆனதுனால CF8 ஆனதுனால ஸோ அந்த காம்பினேஷனை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு கால்சனுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹவு டு வின் அஸ் ஒயிட் டு ப்ளே அண்ட் வின் த கேம். ஸோ வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ கேமில் என்ன நடந்தது அப்படிங்கிறத காமிக்கிறேன். குயின் டு D3 எ பிரில்லியன்ட் நைட் சாக்ரிஃபைஸ். சப்போஸ்லாம் இல்லை, இந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரூக் டேக்ஸ் F3 ஆடிட்டார். இந்த சாக்ரிஃபைஸ் அக்செப்ட் பண்ணோடனே பார் ஆல் த வே என்ன சொல்ல ஹிட் த சீலிங் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேலே இல்லை, அது மேலே வரைக்கும் போயிடுச்சு. ஏன்னா இங்கே மேட் ரீடிங்கில் இருக்குது. ஸோ மேட் இன் ஃபியூ மூவ்ஸ் இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அகெயின். ஏற்கனவே சொல்லியிருந்தேன் குயின் டு D3 நான் உங்களுக்கு வீடியோ பாஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தேன். மேபி அந்த ஒரு காம்பினேஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ குயின் H7 செக்கு, கிங் F7 ஒன்லி மூவ் அண்ட் தென் பிஷப் G6 செக்கு, அகெயின் கிங் F6 இஸ் த ஒன்லி மூவ் அண்ட் தென் குவயட் மூவ் பிஷப் H5. இந்த குவயட் மூவ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் கால்சன் வந்து பார்த்திங்கன்னா பிஷப் H5 வச்ச உடனே 24வது மூவ்லே எம்விஎல் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமாக வந்து பார்த்திங்கன்னா 4 மினிட்ஸ் மட்டும்தான் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட. இது இன்க்ரிமெண்ட் இல்லாத ஒரு ரேப்பிட் கேம். பட் இங்கே ரிசைன் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்க்கும்போது நீங்கள் கிங்குக்கான எஸ்கேப் ஸ்கொயர் கிரியேட் பண்ணலாம் சொல்லி பிஷப்பை நீங்கள் ஒரு மூவ் பண்ணிங்க அப்படின்னா தென் குயின் G6 அண்ட் தென் குயின் டு E7 அண்ட் தென் குயின் E6 வந்து செக்மேட்டு. அல்லது சென்டரில் நம்ம எங்கேயாவது ஓட முடியுமான்னு பார்த்தா அப்படின்னா தென் குயின் G6 கிங் E5 குயின் E6 சேம் செக்மேட். ஸோ இந்த காரணத்தினால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொசிஷனில் வந்து எம்விஎல் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இதன் மூலயமா செஸ்.com கிளாசிக் அப்படிங்கிற இந்த டோர்னமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மேக்னஸ் கால்சன் வின் பண்ணிடுறாரு. ஸோ எத்தனை டோர்னமெண்ட் வந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் சரி, நான் தான் வின் பண்ணுவேன் அப்படிங்கிறத கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா அவர் ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஒரு குயிக்காக நம்ம இந்த ரிசல்ட்ஸ் பேஜை ஒரு குயிக் கிளான்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோவை முடிச்சிடலாம். ஸோ இதுதான் ரிசல்ட்ஸ் பேஜ். நம்ம பிளே ஆஃப்ஸ்லேருந்து நம்ம வந்து பார்த்தோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம இந்தியன்ஸ் ஃபியூ பிளேயர்ஸ் பிரக், குகேஷ் அண்ட் அர்ஜுன் எல்லாருமே ஆடி இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் குவார்ட்டர் ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ மேக்னஸ் வந்து அப்படியே கடைசி வரைக்கும் வந்திருக்கிறாரு. ஸோ நொதிர்பேக்கை பீட் பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி குவார்ட்டர் ஃபைனல்ஸில் எம்விஎலை பீட் பண்ணியிருக்காரு. ஸோ திரும்ப எம்விஎல் கீழே போயிட்டு திரும்ப மேலே வந்திருக்காரு போல இருக்குது. ஸோ திரும்ப ஃபைனலில் அல்லது கிராண்ட் ஃபைனலில் ஆக்சுவலாக ஃபைனல்ஸில் வந்து மேக்னஸ் கால்சனும் ஹிகாரு நகமுராவும் ஆடிருந்தாங்க. அதில் மேக்னஸ் வந்து வின் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் எம்விஎல் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ஃபைனலில் வந்து பீட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆக மொத்தத்தில் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லா சூப்பர் கிராண்ட் மாஸ்டருமே இதில் ஆடிருக்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச டாப் 10-15 பிளேயர்ஸ். ஸோ எல்லாத்தையும் அவுட் ப்ளே பண்ணியிருக்காரு மேக்னஸ் கால்சன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமில் பார்க்கலாம். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.